வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல வெண்ணிலா கேக் தான் பண்ண போறேன். சிம்பிளா தான் பண்ண போறேன். இது டிஷானா கம்பெனி பீனட் பட்டர். இது அதாவது கொஞ்சம் வயசானவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். அகாரா கம்பெனி இது ரோஸ்டரு. இது வந்து நான் எடுத்து பார்க்குறேன், அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கேயே ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் மாதிரி தான் எடுக்க போகிறேன். கேக் பண்ண போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய தம்பி பொண்ணுக்கும் தங்கச்சி பொண்ணுக்கும் ஒரே நாள் வந்து பிறந்த நாள் வரும். அவங்க ரெண்டு பேருக்குமே ஜூலை 5ஆம் தேதி. அதனால் நம்ம வீட்லேயே வந்து கேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேக் தான் பண்ண போகிறேன். சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கேக் பண்ண ரெடி ஆகிடலாம். 450 கிராம் மைதா வச்சுருக்கேன். 125 கிராம் எம்எல் பட்டர் வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து 125 கிராம். பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன், 1 கப் அளவு நான் வந்து தயிர் வச்சுருக்கேன். பால் வந்து 1.5 கப் வச்சுருக்கேன். இது வந்து மேலே நம்ம இது பண்ணுறதுக்காக ஏற்கனவே கேக் பண்ணப்போ செரியும் அதுக்கப்புறம் சர்க்கரையும் சேர்த்து கலக்கி வச்சது மீதி இருந்தது, அதையே எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை பார்த்திங்கன்னா 350 கிராம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் வந்து கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் சர்க்கரை கொட்டிடலாம். சால்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி முட்டை போடாமல் பண்ணுறேன். இதில் தயிர் போட்டுக்கலாம். 3/4 கப் தயிரும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பாதி பால் ஊற்றிக்கலாம். மைதா வந்து நான் நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன், இதில் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ், இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீதி வச்சுருக்கிற இந்த பாலும் இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் சுற்றி வந்து நல்லா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நான் வந்து பட்டரும் எண்ணெயும் சேர்த்து தடவிக்கிறேன். கொஞ்சம் மைதா போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி தட்டிக்கலாம். இதுக்குள்ளே வச்சுருவோம். நான் வந்து 15 நிமிஷம் வச்சுருக்கேன். பார்க்கலாம், ரெடியானோடனே எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வெளியில் வச்சு செக் பண்ணிக்கலாம். சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா வந்து ஃபேன் காற்றுல ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கவுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஃபேன் போட்டு நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், இந்த ஆர்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இது வனஸ்பதி வந்து 150 கிராம் வச்சுருக்கேன். முதல்ல இதை நல்லா அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு அடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மில்க் மேட் சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் நல்லா தூள் பண்ண சர்க்கரை 1.5 கப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து அடிச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து இப்போ க்ரீம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம டால்டாவும் சர்க்கரையும் போட்டு பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது சர்க்கரை தண்ணி. இது ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன். இது வந்து இது மேலே தடவிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் இதில் ரோஸ் மில்க் விட்டுக்கலாம்.
ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சலாம். நாளைக்கு சாயங்காலம் நம்ம கட் பண்ணலாம். வந்து நேற்றே கேக் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு மத்தியானம் சமைச்சாச்சு. அது தனி வீடியோவாக நான் போடுறேன் உங்களுக்கு, என்னென்ன சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக, பர்த்டேக்காக. இப்போ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு நம்ம கேக் வெட்டிடலாம். ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது கொஞ்சம் வந்து காலிஃப்ளவர் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இந்த பட்டர் வச்சு தான் நான் பண்ண போகிறேன். இது டிஷானா கம்பெனி பீனட் பட்டர். இது அதாவது கொஞ்சம் வயசானவங்க கூட இது யூஸ் பண்ணலாம். கொழுப்பு சத்து வந்து அதிகமாக இதில் இல்லை. அதுக்கப்புறம் நான் இந்த ஆலிவ் ஆயில் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்லலாம் சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து டிஷானா கம்பெனி தான், உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து சுகர் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இப்போ சாம்பிளுக்கு வாங்கி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நிறைய வேற எண்ணெய் யூஸ் பண்ணியிருப்போம். சிலர் வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர், பாம் ஆயில் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்து நடுப்புற சமையலில் சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா பழகிடுச்சுன்னா நமக்கு வாங்கிக்கலாம். அகாரா கம்பெனி இது ரோஸ்டரு. இது வந்து நான் எடுத்து பார்க்குறேன், அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏற்கனவே வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டுடலாம். இதில் வந்து சாண்ட்விச் பண்ணிக்கலாம், பிரெட் ரோஸ்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். நான் வந்து பிரெட் வந்து ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதை நல்லா வந்து கொஞ்சம் ஈரத்துணி, காஞ்சி துணி வச்சு தொடச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீடியம், அதுக்கப்புறம் அதிகமாக வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா ரெட் லைட்டு, க்ரீன் லைட்டு இதில் வந்து எரியும். நம்ம ரெடி ஆனோடனே மற்ற டோஸ்டரில் எப்படி நமக்கு எரியுமோ அதே மாதிரி இதில் எரியும். அதுக்கப்புறம் இதில் ஒரு பாருங்கள், இந்த கீழே இந்த இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் எல்லாம் சிந்தாமல் இருக்கிறதுக்காக ஆயிலெலாம் வந்ததுன்னா இந்த இடத்துல நின்றுடும், இல்லைன்னா கீழெல்லாம் வடியும். அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து 1500 வாட்ஸு, 3500 ரூபாய். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய். இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த மாடல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போய் வாங்கிக்கலாம். ரொம்ப வந்து நான் இப்போ செஞ்சு காட்டுறேன், நமக்கு எந்த அளவுக்கு இது சௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலிஃப்ளவர் வந்து இந்த சுடுதண்ணியில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு 10 காஞ்ச மிளகாய் இதில் போட்டிருக்கேன். மிளகு வந்து 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு. இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வடிகட்டிக்கலாம். அப்படியே நம்ம சுடுதண்ணியில் போட்டுட்டு உடனே நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து உப்பு போட்டிருக்கேன் நான் தண்ணியில். அதுக்கப்புறம் இந்த மசாலா வந்து பொடிச்சு வச்சுருக்கேன், அதை வந்து இதில் போட்டுருவோம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக. அதுக்கப்புறம் இது வந்து கார்ன் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மைதா வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். பாருங்கள், நான் வெஜிடேரியன், அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் மீதி இருக்கிறதுல ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக வந்து கொஞ்சமாக தண்ணி தொளிச்சிக்கலாம். 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், இந்த ஆலிவ் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இதுலையுமே நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் இதில் வந்து ஆயில் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோடனே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் முட்டை ஊற்றி பண்ணிங்கன்னா அது தனி டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்து நம்ம முட்டை பரட்டி வச்சுருக்கிறத போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், காலிஃப்ளவர் இங்கே வெந்துகிட்டே இருக்கட்டும். நடுப்புற நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதுங்காட்டி இந்த டோஸ்டரை வந்து நல்லா தொடச்சிக்கலாம். வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம், அப்புறம் பிஸ்தா, இது வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி வந்து சாண்ட்விச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆலிவ் ஆயில் வந்து இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நம்ம வந்து நெய்க்கு பதிலாகவும்
பட்டருக்கு பதிலாகவும் ஆலிவ் ஆயில் தடவிக்கலாம். டிஷானோ பீனட் பட்டர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பாருங்கள், நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முந்திரி, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா இது எல்லாத்தையும் மேலே கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே இதை வந்து நம்ம மூடிடலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் 4 வைக்கலாம். நான் வந்து 6 வச்சுருக்கேன். நான் வந்து மினிமத்தில் வச்சுருக்கேன். ரெடி ஆகட்டும். க்ரீன் கலர் லைட் எரிஞ்சால் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இங்கே ஆஃப் பண்ணிடலாம். இங்கேயுமே நம்ம ஆஃப் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கேயும் ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து சாண்ட்விச் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போனால் கூட கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து நல்லாவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெண்டாவது மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டீல் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ஸ்டீல் இது கொடுத்துருக்காங்க. புடியுமே ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டாக சூப்பராக இருக்குது. இப்போ இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். சூப்பராக கேக்லாம் ரெடி பண்ணியாச்சு. பசங்க எல்லாருமே இங்கே இருந்துட்டு இங்கேயே வந்து நாங்கள் பர்த்டே கொண்டாடுறோம். ஏன்னா அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து முடியாது அப்படின்றதுனால. இது வந்து என்னோட தங்கச்சி பொண்ணு, பேர் பார்த்தீங்கன்னா லாவண்யா. இது வந்து எங்கள் தம்பி பொண்ணு வந்து நிறைய பேருக்கு தெரியும், வரலட்சுமி. இது அம்மா, இது எங்கள் வீட்டுக்காரு, நானே. ரமேஷ் வந்து அங்கே நிற்கிறாப்புல, கேமரா பிடிச்சிட்டு நிற்கிறாப்புல. வாங்க நம்ம கேக் வெட்டுவோம். மெழுகுவத்தி கூட நம்ம கிட்ட இல்ல, இருந்தாலும் வெட்டிடலாம். 2 பேருக்கும் ஒரே நாள்ல ஹாப்பி பர்த்டே கேக்க வெட்டி கடாஸ்ல இருங்க. குடு 2 பேரும் ஊட்டிடுங்க. நிறைய உண்டாத ஊரடங்கெல்லாம் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கொண்டாடி இருக்கலாம். சரி, சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்றதுனால நாங்கள் சிம்பிளாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.